இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு திருச்சபையின் நோக்கமும் முக்கியத்துவமும் பாகம் 2. The purpose and the importance of the church, part 2. பழைய ஏற்பாட்டின் திருச்சபை என்பது புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு ஒரு நிழலாட்டமாக அமைகிறது என்று சொன்னேன். பழைய ஏற்பாட்டு திருச்சபை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட இஸ்ரவேலரை குறிக்கின்றது என்றும், புதிய ஏற்பாட்டு திருச்சபை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட கிறிஸ்தவர்களை குறிக்கிறது என்றும் சொன்னேன். இவைகள் அனைத்தையும் வேத வசன ஆதாரத்தோடு கூட நாம் தியானித்தோம். எபேசியர் 1:4 வசனத்தின்படி தேவனாகிய கர்த்தர் நம்மை உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளுவாரானால், கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு காரியமும் தேவனால் உலக தோற்றத்திற்கு முன்னே தீர்மானிக்கப்பட்டதாய் இருக்க வேண்டும். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது 27வது வசனங்களை வாசிக்க கேட்போம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய சாயலாக மனிதனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்படுவானால் அவனிடத்திலே பாவம் இருக்காது. அவன் தேவனைப் போல பரிசுத்தம் உள்ளவனாயிருப்பான். தேவனுடைய குணாதிசயங்கள் அவனுக்குள் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அவருக்குள் உருவாகி அவருடைய சாயலில் மனிதனை அவர் உருவாக்குகிறார் என்றால் அது திடீரென்று ஏற்பட்ட எண்ணமாக இருக்கவே முடியாது. உலகத்தை சிருஷ்டிப்பதற்கு முன்பதாகவே அவருக்குள் திட்டங்கள் தெளிவாக ஏற்படுத்தப்பட்டு ஒவ்வொரு காரியத்தையும் அவர் சிருஷ்டிக்கிறார். இப்படி நல்ல கவனிங்க, தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த மனிதனை தேவ சாயலிலே சிருஷ்டிக்கிறார் என்றால் அதே மனிதன் இந்த உலகத்தை விட்டு அவரிடத்திலே போகும் பொழுது தேவ சாயலில் இருந்தால்தான் போக முடியும். எல்லாம் கவனிச்சுக்கிட வேண்டும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் சபை? அதற்குத்தான் ஆண்டு இந்த விளக்கத்தை கொடுத்து கொண்டு வருகிறார். ஒரு மனிதனை உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அவரை போல சிருஷ்டிக்க வேண்டுங்கிற எண்ணம் உண்டாகி உலகத்தை சிருஷ்டித்த பின்பு மனிதனை சிருஷ்டிக்கிறார். அவனை அவருடைய சாயலிலே சிருஷ்டிக்கிறார். அப்ப அவன் இந்த உலகத்தை விட்டு அவன் போகும் பொழுது அவருடைய சாயலில் அவன் இருந்தால் மட்டுமே அங்கே போக முடியும்.
வசனமும் அப்படித்தான் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். 1 யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது 3வது வசனங்களை வாசிப்போம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் நல்லா கவனிக்க வேண்டும். எப்படி அவருடைய சாயல்ல, அவருடைய ரூபத்தில், அவருடைய குணாதிசயங்களோடு கூட அவனை ஜனிப்பித்தாரோ, அதே சுபாவத்தில், அதே குணாதிசயங்களோட, அதே சாயலோடு இருந்தால் தான் அங்கே போக முடியும். அவரோடு கூட அதைத்தான் அவன் சொல்லுகிறான். அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். வாசிப்போம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனவனும் அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். அவர் மேல் எப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமாய் இருக்கிறது போல, அப்படின்னா அவரை போல மாற்ற, அவரை போல உருவாக்க திருச்சபை வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்போ அவரை போல அவன் தன்னை சுத்திகரித்தாதான் அங்கே போக முடியும். வேதம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனம், நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அப்ப ஆண்டவருடைய வருகையில நம்மளை எப்படி மறுரூபப்படுத்துகிறார்? நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படு. எந்த சாயல்? அவருடைய சாயல். நல்லா கவனிக்க வேண்டும். ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்து இந்த சபையில கொண்டு வந்து நம்மளை போதித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அவருடைய வருகைக்கு, அவருடைய சாயலுக்கு நம்ம மாற வேண்டும் என்பதற்காக அந்த காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். அப்போ வேதம் சொல்லுகிறது, திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல. அப்படின்னா அவரை பார்க்கிறீன்னா நீ ஒன்றை பார்க்கறது மாதிரி. கண்ணாடிக்கு முன்னால் நீ நிற்கிற, நீ கண்ணாடிக்கு முன்னால் நீ நிற்கும்போது உன்னுடைய ஃபிகர் அப்படியே அங்கே தெரியும். நீ எப்படி இருப்பியோ, என்ன கலர் ட்ரெஸ் உடுத்தி இருக்கிறியோ, எப்படி தலையை பின்னி இருக்கியோ, ஒரு மாற்றம் எல்லாம் அப்படியே கண்ணாடியில் தெரியும். அப்போ அவருடைய வருகையில் அவர் உனக்கு முன்னால் நிற்கும்போது ஒன்றை நீ எப்படி இருப்ப? அவரை மாதிரி இருப்பியான். கண்ணாடியில் பார்க்கிறது போல. அப்ப நம்மளை அவருடைய சாயலுக்கு மாற்றுகிறார். அந்த சாயலுக்கு நீ மாற்றப்படும் போது மாத்திரம்தான் நீ பரலோக ராஜ்யத்தில் அவரோடு கூட இருக்க முடியுமோ வெளிய 1000 சொப்பனங்கள் 1000 தரிசனங்கள் அவரோடு கூட இருக்கிற மாதிரி பார்த்தாலும் அங்க போய்விட முடியாது. எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். பிலிப்பியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 20வது 21வது வசனங்கள், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்க இருந்து வருவாரா? பரலோகத்தில் இருந்து. அங்கதான் நம்ம குடியிருக்க. ஒரு நிரந்தர குடியிருப்புன்னு சொல்றது அங்கதான், நித்தியம்னு சொல்றது, இட்டர்னிட்டி. எல்லாம் கவனிக்கணும். நித்தியமா நம்ம இருக்க போகிறது அங்கதான். அங்க இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அப்படி மாறாம அங்க போக முடியாது. இட்ஸ் நாட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அல்ல கவனிங்க, it is not called as transformation. இது மாறுகிற ஒரு அனுபவம் அல்ல. This is called transfiguration. இது மறுரூபமாக்கப்படுகிற ஒரு அனுபவம். எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அந்த மறுரூபமாக்கப்படுகிற அனுபவம் என்றால் என்ன? மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 17வது அதிகாரம் 2வது வசனம். அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. இதே மாதிரி தான் நம்ம மாறுவோம்னு சொல்லி என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். அவர் இப்ப அவங்களுக்கு முன்பாக மறுரூபமாகி காட்டுறாரு. அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசிக்கிறதா. இப்படித்தான் நாமளும் பரலோகத்தில் மாறுவோம் சொல்லி என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 43வது வசனம். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். சூரியனை போல பிரகாசிக்கணும்னா நீ அந்த அனுபவத்திற்குள் உன்னை மாற்ற வேண்டும். நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே when you go through any suffering, எந்த பாடுகளுக்குள்ளேயாவது நீ போகும் பொழுது, அல்லது when you go through any frustrations, உன் வாழ்க்கையே சலித்து போகிற, ஏன் வாழணுங்கிற அளவுக்கு நீ போகிறாயானால், remember that suffering is for the glory. ரோமரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 18வது வசனம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். அப்ப ஏன் அந்த பாடுகள், ஏன் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ், ஏன் அந்த சலிப்பு நமக்குள்ள வருதுன்னு சொன்னா, இனி வெளிப்பட போகிற மகிமைக்காக உன்னை உருவாக்குகிறாரு. எல்லாம் கவனிங்க. நீ பரிசுத்தத்துக்கு மேல பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்லி நீ விரும்பலாம். நீ ஆண்டவருக்கு பிரியமா நடக்கணும்னு சொல்லி நீ விரும்பலாம். உன்னை அப்படி நடக்க பிசாசு அவ்வளவு ஈஸியா விட்டுற மாட்டான். பேதுரு சொன்னா, ஆண்டவரே காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றுவேன், மறுதலிக்க மாட்டேன். அது அவனுடைய இன்னர் டிசைர். முடிஞ்சது அவனால முடியல. அப்போ உன்னை உருவாக்குகிறதற்காக ஆண்டவர் ஒரு பாடுகளின் பாதையில கொண்டு போவார். சில நேரத்தில் உன் மனசுலேயே ஏன் வாழணுங்கிற எண்ணம் உருவாகும். நல்ல கவனி. இட்ஸ் a prophetical word.
உன் மனசுலேயே ஏன் வாழணும் சொல்லி உன் இருதயத்தில் என்ன வரும், அதுக்கு சரியான அர்த்தம் நீ உலகத்தையே வெறுத்திருக்கிறன்னு அர்த்தம். அப்போ உலகத்தையே நீ வெறுக்கிற அளவுக்கு உன்னை கொண்டு வர்றாருன்னா உன்னை உலகத்தை விட்டு பிரித்து எடுத்திருக்கிறாரு, உன்னை அந்த பாதையில் கொண்டு போய் உன்னை உருவாக்குறதுக்காக. நீ எப்பொழுதெல்லாம் கண்ணீரின் பாதையில் போகிறியோ, எப்பொழுதெல்லாம் உலகத்தாரால நீ புறக்கணிக்கப்படுகிறியோ, வெறுக்கப்படுகிறியோ, கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், கர்த்தர் உனக்காக வழக்காடுவார். ஆனால் நீயோ அமைதலாக உன்னுடைய பாதையிலே அமைதலாக எனக்கு ஒருவர் இருக்கின்றார், அவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். எல்லா சூழ்நிலையிலும் நீ பொறுமையாக நீ போகும் பொழுது உன்னை உருவாக்கி கொண்டு வருவார். அவருடைய சாயலுக்கு உன்னை உருவாக்குகிறதற்கு தான் அந்த பாதை. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம இஷ்டத்துக்கு வாழ முடியாது. உலகத்தான் நினைச்சபடியெல்லாம் வாழுவான், உலகத்தான் விரும்பினதெல்லாம் வாய்க்கும். நீ விரும்பினதெல்லாம் உனக்கு வாய்க்காது, நீ நினைச்சதெல்லாம் உனக்கு நடக்காது. ஏன்னா ஒன்னு அவர் கையில் வச்சிருக்கிறார். ஐயா, அவர் நினைக்கிறது தான் உன் வாழ்க்கையில் நடக்கும், அவர் விரும்புகிறது தான் உன் வாழ்க்கையில் வாய்க்கும். உன் இஷ்டத்துக்கு அது நடக்காது. இட் இஸ் a prophetical utterance to many. அநேகருக்கு இது ஒரு தீர்க்க தரிசனமாய் வந்து கொண்டிருக்கிறது. நீ நினைக்கலாம் அவன் நல்லா இருக்கான், அவன் நல்லா இருக்கா, அவங்கெல்லாம் எப்படி வாழ்றாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் அவனும் அவளும் நல்லா தான் இருக்காங்க. நான் என்ன தப்பு செஞ்சேன், ஏன் எனக்கு இந்த பாடுகள், ஏன் எனக்கு இந்த வேதனைகள், ஏன் எனக்கு இந்த மன உளைச்சல்கள் என்று நீ நினைக்கலாம். அவனையும் அவளையும் அவர் தெரிந்து கொள்ளல, உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், உன்னை முன்குறித்திருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்னே உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். உன்னை நேசிக்கிறதுக்கு தானே யாருமே இல்லைன்னு நினைக்கிற. என்னை நேசிக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லையே. எழுதி வச்சுக்கோ, உலகம் உன்னை நேசிக்காதே. நீ உலகத்தில் இருந்து தெரிந்து கொண்டபடினால உன்னை நேசிக்கிறவர் அவர் மாத்திரமே. வாசிப்போமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 18வது 19வது வசனங்கள். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். நல்லா கவனிக்கிறேன். உன்னை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். உலகத்தாரா இருந்தீனா உலகமே உன்னை சிநேகிக்கும். நல்லா கவனிங்க, நேசிக்க மாட்டாங்க. உன்னை நேசிக்கிறவர் அவர்தான். அவர் உன்னை கைவிடவே மாட்டார். எந்த சூழ்நிலையிலும் நீ வெட்கப்பட்டு போக மாட்ட, நீ வெட்கப்பட்டு போக மாட்ட, நீ கைவிடப்பட மாட்ட. நீ வெட்கப்பட்டு போகிற மாதிரி வந்தாலும் உன்னை கர்த்தர் அந்த இடத்திலேயே மேன்மையா வைத்து காட்டுவார். அவர் உன்னோட கூட இருக்கிறார் என்பதை நிரூபித்து காட்டுவார். நீங்க உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்தில் இருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. உலகம் உங்களை பகைக்கிறது.
நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு பரிசுத்தமா மாறுகிறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு உனக்கு தெரிஞ்சவங்கலாம் ஆட்டோமேட்டிக்காக ஒன்றை விட்டு விலகுவாங்க. உன்னால் புரிஞ்சுக்கிட முடியாது. It's rather difficult, very difficult to understand the spiritual path. ஆவிக்குரிய பாதைகளை புரிந்து கொள்ள முடியாது. It takes several years. It takes several years. அப்ப ஆண்டவர் உடைக்கிறாரு, உன்னை நொறுக்கிறாரு. மோசே தேவனுடைய சுபாவத்துக்குள்ள வந்தான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவன் எப்படிப்பட்ட சுபாவத்துக்குள்ள வந்தானா? என்னாகமம் 12வது அதிகாரம் 3வது வசனம். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். அவன் சாந்த குணம் உள்ளவனா? அவன் பயங்கர கோபக்காரன். அவன் பயங்கர கோபக்காரன். அந்த கோபத்தை அவனை விட்டு நீக்கிறதற்குத்தான் 40 வருட வனாந்திர பாதை ஆடு மேய்க்க விட்டாரு. அந்த 40 வருட பாதையில அவனுடைய கோபம் வேணா அவன்கிட்ட இருந்து போயிருக்கலாம், சாந்தம் வந்துடாது. அந்த சாந்தத்தை எப்போ பெற்றுக்கொள்கிறான்? 6 லட்சம் பேரை கையில கொடுக்கிறாரு. இவன் செய்கிறதெல்லாம் நன்மைதான், ஆனா அவனை திட்டுறாங்க. ஐயா, நீ எனக்கு நல்லது செய்யறதுக்கு நீ கூட்டிட்டு வரல, எங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு எங்களை நீ கூட்டிட்டு வரல, எங்களை சாகடிக்க நீ கூட்டிட்டு வந்திருக்கிறாய். எத்தனை நாள் அழுதுருப்பான்? நீங்க வேதத்தை வாசித்தீங்கன்னா என்னாகமம் 11வது அதிகாரத்துல தான் உங்களுடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைச்சதுன்னா இந்த உபத்திரவத்தை நான் பார்க்காதபடி என்னை கொன்று போட ஆண்டவரே. நல்ல கவனிங்க. நீ எப்படியெல்லாமோ வாழணும்னு நினைப்ப, உனக்கு எப்படியெல்லாமோ வாழ்க்கை அமையணும் நீ நினைச்சிருப்ப. ஆனா உன் வாழ்க்கை உல்டாவா மாறிடும். நீ மனசுல யோசிப்ப, இந்த பொண்ணை கர்த்தர் வைக்கலையோ, அல்லது இந்த மாப்பிள்ளைய கர்த்தர் வைக்கலையோ, வேற யாரையோ கட்டிட்டோமோ, மாத்தி கட்டிட்டோமோ, தவறுதலா கட்டிட்டோமோ நினைப்ப. உன் சுபாவத்தை அழிச்சு உன்னை உருவாக்குறதற்கு கர்த்தர் உன்னை இந்த பாதையில கொண்டு போகிறார். நல்ல கவனிங்க. God knows யாரை சாதாரணமா மாத்திர முடியும் தெரியும், யாரை கடினப்பட்டு மாற்ற முடியுங்கிறது அவருக்கு தெரியும். He knows everything. அதற்கு ஏற்றார்க்குல உன்னை வழி நடத்துவாரு. Whenever you are forsaken, whenever you are rejected by God, whenever you are forsaken by God, remember one thing, that you have fallen down from somewhere.
நீ ஆண்டவரால் கைவிடப்பட்டிருக்கிறியா? நீ ஆண்டவரால் மறக்கப்பட்டிருக்கிறியா? ஆண்டவர் மீது கோபப்பட்டுறாத. நீ எங்கேயோ தவறி இருக்கிறாய். உன்னை சரிப்படுத்த வேண்டும். தாவீது அப்சலோமுக்கு பயந்து ராஜாங்கத்தை விட்டு அரசாட்சியை விட்டு அவனுக்கு வேண்டியவங்களை எல்லாம் கூட்டிட்டு வர்றான். கூட சீமேயிங்கிற ஒரு கழுதை வருது. கழுதை வருதுங்கிறது மற்ற எவனுக்கும் தெரியாது. அவன் தூசிக்கிறான். உனக்கு அவனை பார்த்து நீ ரத்த பிரியங்கிறான். அவன் மேல கல்லை எறிகிறான், மண்ணை தூக்கி போடுறான். அபிஷாயின்னு ஒருத்தன் இருக்கான், ஒரு போர் வீரன். தாவீது அவன் சொல்றான், இந்த செத்த நாய் உங்களை ஏன் இப்படி செஞ்சுட்டு கொன்றுட்டுமான்னு கேட்கிறான். கொல்லாதையா. தாவீதை தூசிக்கணும்னு கர்த்தர் சொன்னார். அவன் தூசிக்கட்டும். ஒருவேளை கர்த்தர் என்னுடைய நிலைமையை அறிந்து திரும்ப என்னை என் இடத்துக்கு கொண்டு வந்தாலும் வருவார். ஏன் அப்படி சிந்திச்சான்? அவன் செய்த பாவம் அவனுக்கு தான் தெரியும். ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 27வது வசனத்தின் கடைசி பகுதி. தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாய் இருந்தது. நல்லா கவனிக்க வேண்டும். தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாய் இருந்தது. நல்லா கவனிக்க வேண்டும். 12வது அதிகாரம் 9வது வசனம். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகி உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். அவன் யாருக்குமே தெரியாது நினைச்சான். யாருக்குமே தெரியாது நினைச்சான். நல்ல கவனிங்க. நாம செய்கிற எந்த தப்பும் யாருக்கும் தெரியாது. யாருக்குமே தெரியாது. அவர் பார்த்துட்டு இருப்பாரு. நீ யார்கிட்ட பேசுற, நீ என்ன பேசுற பார்த்துட்டு இருப்பாரு. உன்னை தோல்வியின் பாதையில கொண்டு போவாரு, அவமானத்தின் பாதையில கொண்டு போவாரு, ஏன் வாழணுங்கிற பாதையில கொண்டு போவாரு. உன்னை உடைப்பாரு, உன்னை நொறுக்குவாரு. சாப்பிட்டிருக்க மாட்டியே, தூங்கியிருக்க மாட்டியே, வாழ்க்கையே உனக்கு வெறுத்தது போல இருக்கும். நல்லா கவனிக்க வேண்டும். அப்ப ஆண்டவர் தாவீது செய்த காரியத்தை எல்லாம் பார்த்துட்டாரு. எவனோ ஒருத்தன் வந்து நீ இப்படிலாம் செஞ்சேன்னு சொன்னா அவனை கொண்டு போடுவான். அதனாலதான் நாத்தான் அனுப்புனாரு. அதுக்கு நான் தீர்க்கதரிசி ஐயா, தீர்க்கதரிசியை அனுப்பி நீ ஒளிப்பிடத்தில் செய்த உன் ஸ்திரீகளுக்கு சூரிய வெளிச்சத்தில் செய்யப்படும்.
கொடுத்த தண்டனை சாதாரண தண்டனை இல்லை. ஆனா நாத்தான் அவனிடத்துல சொல்லாத ஒரு பாதையில கர்த்தர் அவனை கொண்டு போறாரு. எல்லா பாதையும் நாத்தான் சொல்லல, அவன் சொல்லாத ஒரு பாதையில இப்ப தாவீதை கொண்டு போற அவமானத்தின் பாதை. A path of frustrations. ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 5வது வசனத்தில் இருந்து, தாவீது ராஜா பகுரி மட்டும் வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாயிருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்து கொண்டே நடந்து வந்து, சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலது புறமாகவும் இடது புறமாகவும் நடக்கையில். யாரா? சகல ஜனங்களை விட்டு தள்ளுங்க, சகல பலசாலிகள் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நிக்க அவங்க கூட போய்கிட்டு இருக்காங்க. வாசிப்போம். தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். கற்களை எறிகிறான். பார்க்கிறவன் மென்டல் நினைப்பான், பார்க்கிறவன் அவனை மென்டல் நினைப்பான். மென்டல்லாம் கிடையாது. ஃப்ரம் த லார்ட், இட்ஸ் ஃப்ரம் த லார்ட். புரிஞ்சுக்கிட முடியாது. அவரை துன்பப்படுத்திட்டியா, அவர் இருதயத்தை நீ வேதனைப்படுத்திட்டியா, அந்த பாதையில் கொண்டு போவார். அந்த அவமானத்தில் போய் நின்னதான் தெரியும் எப்படி இருக்குன்னு. வாசிப்போம். சீமேயி அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே. என்னது? ராஜாவை சொல்ல முடியுமா? காலையில வரைக்கும் அவன் ராஜா, இப்ப என்ன ராஜாங்கத்தை விட்டு ஓடி வர்றான். இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, தொலைந்து போ. சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகி அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய். அக்கிரமத்தில் அப்படியே சொல்லிட்டு வர்றான். தாவீது பரலோகத்துக்கு போகல, நரகத்துக்கு தான் போறான்னா இந்த பாதையில போக மாட்டான், அந்த பாதையில கொண்டு போக மாட்டாரு. He will be handed over in the hands of Satan. இப்ப நடக்கிற சம்பவம் not by Satan. இது பிசாசினால் நடக்குதுன்னு நினைச்சிடாதீங்க, இது கர்த்தரால் நடக்குது. It's very important to understand which is from Satan, which is from God. சில நேரங்களில் அவர் சாத்தான் கையில் ஒப்பு கொடுக்கிறதும் உண்டு, சில நேரங்களில் அவரே கையில் எடுத்து செய்கிறதும் உண்டு. இது சாத்தான் கையில் கொடுக்கல, அவரே கையில் எடுத்து செய்கிறாரு. To understand the cruelty of David, what he has done against God, தேவனுக்கு விரோதமாய் அவன் செய்த கொடூரம் அவனுக்கு புரியணும். வாசிப்போம். நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றான். அப்பொழுது சிரியாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான். நல்ல கவனிங்க, காலி பண்ணிரட்டுமா அவனை? வாசிப்போம். அதற்கு ராஜா, சிரியாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும், என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். என்னது?
கர்த்தர் சொன்னாராம், இவன் தீர்க்கதரிசி, இவன் தீர்க்கதரிசி புரிஞ்சிருவான். தீர்க்க தரிசனத்தில் சில ஸ்டேஜ் உண்டு. அந்த இடத்துல போய் நின்னாலே அங்குள்ள சம்பவத்தை வெளிப்படுத்திடுவார். இப்போ அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டு தான் சொல்கிறான், இது அவன் செய்யலையா, அங்கிருந்து வருது, மேலிடத்திலிருந்து வருதுயா. வாசிப்போம். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார்? பின்னும் தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கற்ப பிறப்பான என் குமாரனே, என் பிராணனை வாங்க தேடும் போது இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூஷிக்கட்டும், அவன் தூஷிக்கட்டும். அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். கர்த்தர் கட்டளையிட்டிருப்பார்னு சொல்லல, இட்ஸ் ஃப்ரம் த லார்ட். சில நேரங்கள்ல we may not be able to understand why such suffering is being happened in our life. ஏன் இந்த காரியங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிறது புரிஞ்சுக்கிட முடியாது. நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவள். உனக்கு வேணா ஒரு சந்தேகம் இருக்கலாம், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனா தெரிந்து கொள்ளப்பட்டவன் இல்லையான்னு. உனக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் இருக்கிறதுனால தான் இந்த செய்தி தீர்க்க தரிசனமாய் வருகிறதுன்னு சொல்றேன். நம்ம வாழ்க்கையே நமக்கு கசப்பா இருக்கும். ஏதோ ஒரு சுபாவம் அழியணும், ஏதோ ஒரு சுபாவம் ஒட்டிக்கிட்டு இருக்குது, அது வெளியே வரணும். அது நிமித்தம் சில முள்ளுகளை கொடுக்கிறாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவான், என்னை நான் உயர்த்தாதபடி இருக்க எனக்குள் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிப்போமா? 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 7வது வசனத்தில் இருந்து. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என்ன என் இருதயத்துக்குள்ள பெருமை வந்துடக்கூடாது. நல்ல கவனிங்க, உன்னை உயர்த்த உயர்த்த சாத்தானுடைய தந்திரமே உன் இருதயத்துக்குள்ள மேட்டிமை கொடுப்பான். என்னை நான் உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. என்னது? அந்த முள்ளு யாரால கொடுக்கப்பட்டிருக்கு? சாத்தானால. அங்க கொடுக்கப்பட்டது தேவனால. ஆண்டவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு வருவான். யோபுட்ட போகவே முடியல, யோபு பக்கத்திலே போக முடியல, அக்கினி வேலி இருக்கு. ஆண்டவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு வர்றான், என் கையில் கொடுத்து பாருங்க, உங்களை தூசிக்கலாம் பார்ப்போம். கொடுத்துருவாரு. வாசிப்போம். அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். நல்ல கவனிங்க. அப்படின்னா அவர் அனுமதி கொடுத்திருக்காருன்னு அர்த்தம். அவர் அனுமதி. ஏன் இவன் பரலோகத்துக்கு போகணும் ஐயா, இவன் அந்த நீதியின் கிரீடத்தை பெறணும் ஐயா, அதை விட்டுறக்கூடாது. இவன் சிந்திக்கிற சிந்தனைக்கு அப்பாற்பட்ட பாத்திரமாக பிரயோஜனப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு.
நான் நினைக்கிறேன் ஒருவேளை அவன் எத்தனை பரிசுத்தவான்களை துன்பப்படுத்தினான், அந்த துன்பத்தில் ஒரு சின்ன பகுதியாவது அவன்கிட்ட இருக்கட்டுமே அப்படின்னு கூட கொடுத்துருக்கலாம், நமக்கு தெரியாது. வாசிப்போம். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அதை குறித்து நான் சந்தோஷப்படுறேன்ட்டான். தாவீது அந்த சந்தோஷமா ஏற்றுக்கிட்டான். அந்த பேசிட்டான் அவன் பேசிட்டான். ஆனா சாகும்போது அவன் மகன் சாலமோன்ட்டு சொல்லி செத்துருவான். அவன் எனக்கு செய்ததை நீ அறிவே, அதற்கு எப்படி நடக்கணும்னு உனக்கு தெரியும் சொல்லிடுவான். சாலமோன் காலி பண்ணிடுவான். அவன் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஆண்டவர் தமக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமாய் இருப்பதற்கு உலக தோற்றத்திற்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளுகிறார். அப்படின்னா அந்த அன்புல கரை இருக்காது, வெறுப்பு இருக்காது, கோபம் இருக்காது, பழி வாங்குற எண்ணம் இருக்காது. அதனால தான் இயேசு கிறிஸ்து முள்முடியை சூட்டி அடித்து முகத்தில் துப்பி 2 கையையும் காலையும் ஆணி அடித்து சிலுவையில் அரைஞ்ச பின்பு கூட பிதாவே இவர்களுக்கு மன்னியும் சொல்லி ஜெபம் பண்ணினார்னா அந்த அன்பில் பரிசுத்தம் இருக்கிறது. அந்த பரிசுத்தத்தை மாத்திரம் காட்டிட்டு சாகல, குற்றமற்றவராய் அவர் மரித்தபடியினால்தான் 100க்கு அதிபதி சொல்லுகிறான், மெய்யாகவே இவர் நீதிமான். லூக்கா 23:34 அவர் ஜெபித்த ஜெபம். லூக்கா 23:46 பிதாவே உடைய கையில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அவர் ஜெபித்த ஜெபம். லூக்கா 23:47 நீதிமான் என்று நிரூபித்து விட்டு சாகிறார். குற்றமற்றவர். அப்ப அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவருமாய் இருப்பதற்கு உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொள்றாருன்னா அவருடைய சாயலாய் மாறுகிறதற்கு உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்கிறார். You are chosen. You are chosen. அவரை போல மாறுகிறதுக்கு தான் இடுக்கமான வாசல். கேட்டுக்கு போகிறது விசாலமா இருக்கும், ஆனா ஜீவனுக்கு போகிறது இடுக்கமா இருக்கும். மத்தேயு 7வது அதிகாரம் 13வது வசனம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இடுக்கமும் வழி நெருக்கமா இருக்குது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் தான். கேட்டுக்கு போகிற வாசல் விசாலம், அதுல போறவன் நிறைய பேர் இருக்கிறாங்கிறாரு. உன் குடும்பத்திலே ஒன்றை மட்டும் தெரிந்திருப்பாரு. உனக்கு 10 கூட பிறப்புகள் கூட இருக்கலாம், ஒன்றை மட்டும் தெரிந்திருப்பாரு. ஆண்டவர் எது தப்பு, அது தப்பு, இது தப்பு, அது செய்யாத, இது செய்ய சொல்லவே மாட்டார். He knows where Satan stands. எதுல பிசாசு உன்னை குற்றப்படுத்துவாங்கிறது அவருக்கு மட்டுமே தெரியும். நல்லா கவனிங்க. ஆண்டவர்
உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறாருன்னா உன்னை ஏன் ஒரு பாதையில் நடத்துகிறாரு? உன்னை குற்றப்படுத்த ஒரு கூட்டம் இருக்கும். எல்லாம் நேசிக்கிறாங்கன்னு நினைச்சிடாத. உலகத்தின் பார்வைக்கும் கர்த்தரின் பார்வைக்கும் நீ தப்பு செஞ்சிருக்க மாட்ட. தப்பு செய்யாத ஒன்றை தப்பா கணக்கு போடுற ஒரு கூட்டம் இருக்கும். அதனால ஆண்டவர் அவங்க பேசிடாதபடிக்கு உன்னை பாதுகாக்க தான் சில பாதையில் கொண்டு போவார். அது நீ செஞ்சிடக்கூடாதுங்கிறதுனால அல்ல, மற்றவன் உன்னை பழி சொல்லிடக்கூடாதுங்கிற உன் மேலே வச்சிருக்கிற அன்புல கர்த்தர் உன்னை நடத்துவார். எப்பொழுதுமே when you go through a tough path, praise God, உன்னை நேசிக்கிறாருன்னு அர்த்தம். உன் மேல பிரியமா இருக்காருன்னு அர்த்தம். உன்னை வலது இடதுபுறம் விலகாம கொண்டு போறாருன்னு அர்த்தம். அதுக்குதான் உலக தோற்றத்துக்கு முன்பே தெரிந்து கொள்ளுகிறார், அவரை போல மாறுகிறதுக்கு. அப்ப இந்த வசனங்களை எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது எதுக்கு சபை? நல்ல கவனிங்க, எதற்கு சபை? அவருடைய சாயலுக்கு நம்மளை உருவாக்குறதுக்கு தான் சபை. அவ சபையினுடைய நோக்கமே அந்த சாயலுக்கு உருவாக்கதான். ஏன் சபையில ஏகப்பட்ட ஊழியங்களை வைக்கிறாரு? நேரம் போகலன்னா வாசிங்க, எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 11வது வசனத்தில் இருந்து. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். என்னது அந்த வசனத்தை கொஞ்சம் ஆழமா கவனிக்கிறேன். கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷராகும் வரைக்கும். அந்த நிறைவான வளர்ச்சியின் பூர்ணம் என்னது? பாடுகளுக்குள்ள தேவன் அவரை ஒப்பு கொடுத்த பொழுது பிதாவே இவர்களை மன்னியும் சொன்னாரே, அது தேவனுடைய அன்பை காட்டினது. He sacrificed his life for the pain and suffering and for death, for the salvation of people. அதுதான் பூர்ணராகும்படிக்கு வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சி அளவுக்கு தக்க பூர்ண புருஷராகும் வரைக்கும். அப்ப அவருக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமாய் இருப்பதற்கு. அடுத்த வசனம், பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும். பாவிகள் சீர்பொருந்தும் பொருட்டு சொல்லப்படல. பரிசுத்தவான்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டுட்டாலே அவன் இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்பட்டவன் அர்த்தம், அவன் ரட்சிக்கப்பட்டவன் அர்த்தம். நல்லா கவனிங்க, ஒரு திருச்சபைக்குள்ள ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் இருக்க வேண்டும் அந்த வசனத்தின்படி. அப்ப பரிசுத்தவான்கள் ரட்சிக்கப்பட்டவன் பூர்ணத்துக்குள்ள போக வேண்டும். சீர்பொருந்தும் பொருட்டு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை நீயும் நானும் தான். நாம பக்தி விருத்தி அடைவதற்காக அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். ஏன் எத்தனை ஊழியங்களை ஒரு சபையில வைக்கிறாரு? அந்த சபை பக்தி விருத்திக்குள்ள வரணும், அந்த கிறிஸ்துவினுடைய பூர்ண வளர்ச்சியின் பூர்ணத்துக்குள்ள வர வேண்டும். அப்போ இட்ஸ் a responsibility of the shepherd, pastors, evangelists, prophets and apostles.
டு ப்ரீச் அக்கார்டிங்லி. நல்லா கவனிக்க வேண்டும். நீ யாராக இருந்தாலும் சரி, நீ தீர்க்கதரிசியாக இருந்தாலும் சரி, நீ போதகனாக இருந்தாலும் சரி, நீ அப்போஸ்தலனாக இருந்தாலும் சரி, நீ உன் பேருக்கு பின்னால தீர்க்கதரிசி, அப்போஸ்தலன், அப்படி இப்படி நீ பேர் போட்டாலும் சரி, உன் பிரசங்கம் அவங்களை பூர்ணத்துக்குள்ள கொண்டு வருதா, கதை விடுற பிரசங்கமா இருக்குதா? நல்லா கவனிக்க வேண்டும். எதற்காக இவங்களை நியமிக்கிறாரு? They should understand. They should understand. சபைக்கு வைக்கப்பட்ட தீர்க்கதரிசி வேற, வெளியில வைக்கிற தீர்க்கதரிசி வேற. நல்லா கவனிச்சுக்கிட வேணும். சபைக்கு வைக்கப்பட்ட தீர்க்கதரிசி சபைக்கு மட்டும்தான் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும், வெளியே சொல்ல முடியாது. மேய்ப்பன் தப்பு செஞ்சுட்டான்னு சொல்லிடணும். ஒரு விசுவாசி ரகசிய பாவத்தில் இருக்கிறத வெளிப்படுத்தினார்னு சொல்லிடணும். அதை மேய்ப்பன் சொல்லும் பொழுது சபையை எச்சரிப்பான். நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக வைக்கிறாரு. அப்போஸ்தலன் சொல்லி சபையில் வைக்கிறாரு எதற்காக? அநேக மேய்ப்பர்கள் அப்போஸ்தலராகவும் இருப்பாங்க. ஒரு மேய்ப்பன் அற்புதங்கள், அடையாளங்கள், தீர்க்க தரிசனங்கள் இவ்வளோ ஒரு மேய்ப்பனுக்குள்ள இருந்தா அவன் அப்போஸ்தலன். நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஆண்டவர் ஒரு சபையை எதற்காக உருவாக்குகிறார்? அது பக்தி விருத்தி அடைந்து கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதான பூரணத்துக்குள் கொண்டு செல்ல. பரிசுத்தம் சொல்றது நீங்களும் நானும் நினைக்கிறது மாதிரி இதுதான் பரிசுத்தம் இல்லை. There are several stages of holiness. பரிசுத்தத்தில் அநேக காரியங்கள் உண்டு. உன் வாழ்க்கையின் சாட்சி நீ பரிசுத்தமானா இல்லையான்னு நிரூபிச்சிடும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து அவருடைய கனிகளினால் அவர்களை அறிஞ்சுக்கிடுங்கிறாரு. அப்ப மேற்கண்ட வசனங்களின் தேவனாகிய கர்த்தர் சபையை உருவாக்கிய நோக்கமே அவருடைய சாயலை நாம் தரித்துக் கொள்ள. இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது சொல்கிறார். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 49வது வசனம். மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அறிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அறிந்து கொள்வோம். மண்ணானவருடைய சாயலை நாம் அறிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்ள வேண்டும். அப்படியே தொடர்ந்து வாசிங்க. சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில் மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. மாமிசத்தில் அங்க போக முடியாதுன்னா மாமிச சுபாவத்துக்குள்ளேயும் நுழைய முடியாது. வாசிப்போம். அழி உள்ளது, அழியாமையை சுதந்தரிப்பதும் இல்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். நாம மறுரூபமாக்கப்பட வேண்டுமானால் நாம எப்படி மாற வேண்டும்? எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 22 முதல் 24 வசனங்கள். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அன்றியும்
நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை கலைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாங்க உங்கள் எரிச்சல் தனிய கடவது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். பிசாசுக்கு இடம் கொடுத்திராதீங்க. முக்கியமான பகுதி. அவன் பரிசுத்தவான்களிடத்துல தான் வருவான். அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களிடத்துல தான் வருவான். ஆண்டவர் அழகா சொல்லிட்டு வந்துட்டு, நல்லா கவனிங்க, முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு, அன்றியும் நாம் ஒருவருக்கொரு அவயவங்களாக பொய்யை கலைந்து அவனவன் பிறனும் மெய்யை பேசு. பரிசுத்தமான நாசப்படுத்துறதே பொய் சொல்ல வச்சுதான். ஏன்னா பிசாசுக்கு நல்லா தெரியும், பொய் சொன்னவன் பரலோகத்துக்கு போக முடியாது. அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாயிருக்கிறார்கள். அந்த உண்மையில இருந்து உங்களை பிசக வைத்து விடுவான். நம்ம இதுவரை தியானித்த வசனங்களின்படி ஆதாம் முதல் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை வரை உள்ள அனைத்து காரியங்களும் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அப்படியானால் ஆதாமையும் ஏவாளையும் அவருடைய சாயலில் உருவாக்கி அவர்களுக்குள் ஒரு ஜீவ சுவாசத்தை ஊதி அவர்களை ஜீவ ஆத்மாவாக்கி அவர்களுக்கென்று முழு உலகத்தையும் படைத்தவர் அவர்களுக்கென்று ஒரு ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள வச்சு கட்டளையை கொடுத்து கட்டளைக்கு கீழ்ப்படிய வச்சு அந்த தோட்டத்தில் இருந்து மட்டும் அவர்களோடு பேசி உறவாடி அவர்கள் பாவம் செய்த பொழுது அந்த தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்புவாரானால் அந்த தோட்டத்திற்கு எத்தனை முக்கியத்துவம் இருக்க வேண்டும். அப்ப அது என்ன தோட்டம், அது எப்படிப்பட்ட தோட்டம், எதற்காக அவர்களை அங்கே கொண்டு வந்து வச்சு பேசுகிறார் என்ற விளக்கங்களை உங்களோடு கூட பேசுவேன். அல்லேலூயா.